அனைவருக்கும் வணக்கம். eCommerce சேனலோட முதல் வீடியோ இதுதான். இந்த சேனல் ஒரு பிஸ்னஸ் சேனல். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் மாதிரியான eCommerce வெப்சைட்டில் ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபா முதலீட்டில் எப்படி ஒரு பார்ட் டைமாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மற்ற என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இந்த சேனலுக்கும் கொஞ்சம் கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டு படித்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பார்ட் டைமாக பண்ணணும், இல்லை ஃபுல் டைமாக கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் பண்ணாமையே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. இன்னொரு விஷயம், தேவையான கைட்லைன்ஸ் கிடைக்காது. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த பிஸ்னஸ் நம்ம சூஸ் பண்ணுறது, பார்ட் டைமாக பண்ணுறதுக்கு எந்த பிஸ்னஸ் பெட்ரு அப்படிங்கிற மாதிரி கைட்லைன்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் கடைசி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணாமே இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த சேனல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இகாமர்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நிறைய பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப லோ லெவலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கொஞ்சம் டேலண்ட் நமக்கு வந்ததுக்கப்புறமா அதில் வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்டே திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த சேனல் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் ரெகுலராக நாங்கள் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கு பொருட்கள் எங்கேருந்து வருது, ஃபஸ்ட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுக்கு பொருட்கள் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த ரெண்டு கம்பெனியும் எந்த நாட்டோட கம்பெனின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுமே அமெரிக்கன் கம்பெனி தான். அமெரிக்காவில் அமேசான் ஸ்டார்ட் பண்ணி நல்லா பீக்கில் போயிட்டு இருந்தபோது அதிலிருந்து வெளியே வந்த 2 இண்டியன்ஸ் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் ஃப்ளிப்கார்ட். ஃப்ளிப்கார்ட் இங்கே ஆரம்பித்து நல்லா பீக்கில் போயிட்டு இருந்தபோது அமேசான் அவங்களோட சேல்ஸை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அமேசானோட ஆஃபரு, அவங்களுடைய டெக்னாலஜிக்கெலாம் ஈடு கொடுக்க முடியாமல் ஃப்ளிப்கார்ட்டு நிதி நெருக்கடியில் இருந்தபோது அமெரிக்காவோட வால்மார்ட் கம்பெனி வந்து ஃப்ளிப்கார்ட்டாக வாங்குறாங்க. வால்மார்ட் வந்து அமெரிக்காவில் அமேசானுக்கு ஆப்போசிட்டாக ஆஃப்லைனில் எல்லா ப்ராடக்ட்டும் விற்றுட்ருக்காங்க. ஆஃப்லைன்லாம் சூப்பர் மார்க்கெட்டு, வேர்ஹவுஸு அந்த மாதிரி வச்சு ஹோல்சேல் ரீட்டெயிலில் வந்து ரொம்ப பெரிய பிராண்ட் அவங்க அமேசானுக்கு ஆப்போனண்ட்டாக ஆன்லைனில் இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் தான் ஃப்ளிப்கார்ட்டை வந்து அவங்க வாங்குறாங்க. ஸோ இப்போ 2 கம்பெனியும் அமெரிக்கன் கம்பெனி ஆயிடுச்சு. அப்போது பொருள் எங்கேருந்து வரணும்? அமெரிக்காவிலேருந்து தானே வரணும்? இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் வருது. பட் சவுத் இந்தியாவில் அதிகமாக இல்லை, மேக்ஸிமம் நார்த் இந்தியா சைட்லேருந்து தான் வருது. ஏன் பொருள் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே மேக்ஸிமம் டெல்லிக்கு போகும். அடுத்தது மும்பை, சூரத் இந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் போகுது. அங்கே இருக்க சாதாரண ஒரு டிகிரி முடித்தவங்கள, முடிக்காதவங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொருட்களை வந்து ஈஸியாக ஹோல்சேலாக வாங்கிடுறாங்க. நம்ம சவுத் சைடு வந்து நம்ம இங்கேருந்து டெல்லிக்கு போய் நம்மளால் பொருள் வாங்க முடியாது. அதனால் நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. பட் நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைனாலேருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய பொருளை ரொம்ப கம்மி விலையில் ஹோல்சேலாக வாங்கிக்கிறாங்க. வாங்கி ஆஃபீஸு, கடை எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு வீட்லேயே வச்சு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த நாலேஜ் எதுவுமே நமக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம், ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே வருது, நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அந்த லெவல் மட்டும்தான் நம்ம நாலேஜ் வச்சுருக்கோம். பட் அந்த ப்ராடக்ட் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இது வரைக்கும் யாருமே யோசிச்சது கிடையாது. இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மீடியேட்டர் தான். அவங்க எந்த பொருளையும் வாங்கி வச்சு சேல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சிம்பிளாக திங்க் பண்ணி பாருங்கள். ஹெட்ஃபோனில் இருந்து டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வரைக்கும் எல்லா பொருளும் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது எவ்வளோ ப்ராடக்டை அவங்க காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கணும், அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு மீடியேட்டர் தான். அதாவது பொருளை விற்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, பொருளை வாங்குறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. 2 பேர்த்துக்கும் இடையில் மீடியேட்டர் தான் இந்த இகாமர்ஸ் வெப்சைட் எல்லாமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்காரு. தாங்கிட்டே இருக்க மொபைல் கவரை ஃபோட்டோ எடுத்து அமேசானில் அப்லோட் பண்ணுறாரு. ஒரு கன்சியூமர் வந்து மொபைல் கவர்னு தேடும்போது அந்த ப்ராடக்டை பார்க்குறாரு. அவர் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாரு. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அமேசான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டரை அந்த பொருளை விற்கக்கூடிய அந்த மொபைல் கடைக்காரருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த பொருளை விற்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அமேசானுடைய பேக்கிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணி அந்த பொருளை பேக் பண்ணி அமேசான்லேருந்து கொடுக்கக்கூடிய ஷிப்பிங் லேபிளை ஒட்டி வச்சுருப்பாங்க.
அமேசானோட டெலிவரி ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு எந்த ஏரியாவில் டெலிவரி பண்ணணுமோ அந்த பின்கோடில் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ப்ராடக்ட் டெலிவரி ஆகி கஸ்டமர்கிட்டேருந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அமேசானோடைய ரெஃபரல் கமிஷன், ஜிஎஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதை 3ஐயும் அமேசான் கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை அந்த பொருளை விற்கிறவருக்கு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அந்த பேக் கவர் வந்து 500 ருபீஸ்க்கு சேல் ஆகுது அப்படின்னா அமேசானோட கமிஷன், ஜிஎஸ்டி, ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் ஒரு 180 ருபீஸ் அமேசான் எடுத்துப்பாங்க. மீதி 320 ருபீஸை அந்த பொருளை விற்கிறவருக்கு கொடுத்துருவாங்க. அந்த பொருளை விற்கிறவர் அது ஒரு 120 ரூபாய்க்கு வாங்கியிருந்தார் அப்படின்னா அவருக்கு நெட் ப்ராஃபிட் 200 ருபீஸ். பர் டேக்கு ஒரு கவர் மட்டும் சேல் ஆனாவே 200 ருபீஸ் ப்ராஃபிட் வருது. இப்போ நான் சொன்னது ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும். இதே மாதிரி ஒரு 10 ப்ராடக்ட் நம்ம ஒரு நாளைக்கு சேல் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கணக்கு வருது. இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ் ஒரு நாளைக்கு 100 ப்ராடக்ட்டு, 200 ப்ராடக்ட்டு, அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு நாளைக்கு 10 யூனிட், 20 யூனிட் அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுடைய ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் தான் அவங்களுக்கு வந்துட்டுருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெருசாக வந்து நம்ம கடை வைக்கணும், இன்டீரியர் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி எந்த அவசியமும் கிடையாது. பெரிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் லெவலில் பண்ணும்போது நம்ம ஃபோன்லேயே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து அது ஃபோட்டோஷாப்பில் ஒயிட் பேக்ரவுண்டில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நிறையா வந்து யூடியூப் டுட்டோரியல்ஸ் இருக்குது. அதை பார்த்து கூட நம்ம கற்றுக்கலாம். மீதி வந்து வேறு பெரிய செலவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல் தான் இருக்கும். பேக்கிங் மெட்டீரியல் நம்ம அவைலபிளாக இருக்க மெட்டீரியலை வச்சு பேக் பண்ணிக்கலாம். எப்படி நார்த் இந்தியன்ஸ் வந்து இதை பண்ணுறாங்க, ஏன் அவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ நாலேஜ் இருக்குது, நமக்கு ஏன் அது இல்லை அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இவங்க எல்லாருமே எப்படி ப்ராடக்டை செல் பண்ணுறது, எப்படி அதில் ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், நீங்கள் அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கெல்லாம் கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே யூடியூப் சேனல் மூலிமா சொல்லிக் கொடுக்குறாங்க. பட் ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜில் தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த 2 லாங்குவேஜையும் புரிஞ்சிக்கிட்டு நாம் வந்து அதில் பிஸ்னஸ் பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அதனால தான் மேக்ஸிமம் சவுத் இந்தியாவில் இருக்கவங்க யாருமே பார்த்தீங்கன்னா இந்த இகாமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. பண்ணுறாங்க, தமிழ்நாட்டிலும் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வெளியே தெளிவாக வந்து யூடியூப் சேனல் மூலிமா சொல்கிற ரேஞ்சில் யாருமே இல்லை. ஆனால் நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கம்மியான நாலேஜ் இருந்தாலும் அவங்களுடைய மதர் டங்கான ஹிந்தியில் வந்து அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும்போது ஈஸியாக அவங்களால இதை பண்ணிட முடியுது. இன்னும் சில நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செல் பண்ணுறவங்க ஓரளவுக்கு நாலேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. கோர்ஸ்னால் எப்படின்னா ஒரு 10 வீடியோ 20 வீடியோ வந்து போட்டு வச்சுட்டு அதை வந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கோர்ஸ் மெட்டீரியல் வேணும்னா 20,000 ரூபாய் பணம் நாங்கள் மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு அந்த வீடியோ சிடி காப்பியை வந்து அனுப்பி வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வீடியோ இருக்கும். அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஜிஎஸ்டி எப்படி அப்ளை பண்ணணும், இகாமர்ஸ்க்கு பொருளை எப்படி வாங்கணும், எப்படி லிஸ்ட் பண்ணணும், இப்படிங்கிறதெல்லாம் வந்து காசாக்கி அது ஒரு பிஸ்னஸாக தனியாக சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எல்லா டீட்டெயில்ஸையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, எந்த காஸ்ட்டும் இல்லாமல் இந்த சேனலில் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போட போகிறோம். ஸோ இந்த சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ளே நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் நீங்களாகவே ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்துடலாம். ஸோ இந்த சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய அப்டேட்ஸ், அதுவும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாத்தையும் சீரியஸ் மாதிரி நான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ எப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுத்துருக்கணும். ஜிஎஸ்டி இருந்தால் தான் இகாமர்ஸில் பிஸ்னஸே பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்டி எடுக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர்த்துக்கு வந்து ரொம்ப பயம் இருக்குது. ஏன்னா வந்து ஆடிட்டர்கிட்ட போகணும், அதுக்கு நிறையா செலவாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த ஜிஎஸ்டி வந்து நாம்ளே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டியில் இருந்து பேக்கிங் மெட்டீரியலில் இருந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுலேருந்து ஃபோட்டோ ஷூட்லேருந்து எல்லாமே வந்து நம்மளே ஓனாக பண்ணிட முடியும். ஸோ அதுக்கான ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கண்டிப்பாக வேணும். அதை தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். நான் ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம் இருக்கேன். ஜிஎஸ்டின்னு எடுத்துட்டோம்னா ஜிஎஸ்டி எப்படி அப்ளை பண்ணணும், நம்பர் வரலன்னா என்ன பண்ணணும், நம்பர் வந்த அப்புறம் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது ப்ராடக்ட் செலெக்ஷன் அப்படின்னா எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம், எது சூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சீரீஸாக நான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது பார்ட் 1லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது நான் சொல்லுவேன், இத்தனை வீடியோ வரைக்கும் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக உங்களாலேயே ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணி சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் அது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை சேல்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சேனலை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த பிஸ்னஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.